ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனி டைம் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் மிளகு ரசம் செய்ய போகிறோம். மிளகு ரசத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 காஞ்ச மிளகாய், பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, 5 பல் பூண்டு, 1 காஞ்ச மிளகாய், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 குழிக்கரண்டி எண்ணெய், தேவையான அளவு உப்பு. புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு தக்காளியை போட்டு நல்லா கரைச்சிக்குங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துருங்க. மிளகாய் போட்டுருங்க. மிளகாய் செவந்ததும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுருங்க. கடுகு வெடித்ததும் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கருவேப்பிலை சேர்த்துருங்க. மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாவை அரைச்சி வச்சுருக்கேன். கொரண்டு அரைச்சிக்கோங்க. அதையும் சேர்த்துருங்க. அதையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 1 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தாளிக்கட்டில் சேர்த்துருங்க. 1 தக்காளியை புளியிலையும் 1 தக்காளியை தாளிக்கட்டிலையும் சேர்த்துருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையை புளி கரைசலில் கிள்ளி போட்டுருங்க. அந்த மாதிரி போட்டால் ரசம் நல்லா வாசமாக இருக்கும். புளி கரைசலை ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியில் மல்லி இலை தூவிடுங்க. அவ்வளோதாங்க. நல்லா கமகமன்னு வாசமான மிளகு ரசம் ரெடி. இந்த முறையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு எனி டைம் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.